பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 5 இறைவார்த்தை 16, 17, 18 இவ்வாறு சொல்கின்றார்: மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். நம்மில் பலர் கேட்கின்ற கேள்வி, நமது நிறைவில் இறைவனை நம்மால் போற்ற முடியும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நம்மால் ஜெபிக்க முடியும், இறைவனுக்கு நன்றி கூற முடியும். ஆனால் என்னுடைய குறைவில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என்னால் முழு மனதோடு ஜெபிக்க முடியவில்லையே. என்னுடைய குறைவில் இறைவனுக்கு நான் எப்படி நன்றி கூற முடியும் என்று சொல்லி நாம் கவலைப்படுகின்றோம். ஆனால் இதுவும் சாத்தியக்கூறுகளே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆண்டவர் தம்மை தேடி வந்த மக்களுக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்தார். ஆயனில்லா ஆடுகளைப் போல அலங்கடிக்கப்பட்ட இருந்த மக்களுக்கு அவர் பலவற்றை கற்றுத்தந்தார். அந்த மக்களுக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணிய போது அவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பாலைவனத்தில் அதோ சிறுவன் ஒருவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை கேட்டபோது மக்கள் அனைவரையும் வனாந்தரத்தில் புல் தரையில் அமர செய்து அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் அத்தனை பேருக்கு எம்மாத்திரம் போதுமான அளவு இல்லாத போதிலும் கூட ஆண்டவர் அந்த குறைந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்த போது அதை பலுக செய்தார் என்று நாம் யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். மற்றும் யோவான் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 41 தன் நண்பன் லாசரு இறந்த செய்தியை கேட்டபோது ஆண்டவர் அந்த நேரத்திலும் கூட தன் தந்தைக்கு நன்றி சொல்கின்றார். தந்தையே, என் வேண்டுதல் கேட்டவைக்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி தன் நண்பன் லாசு இறந்தது ஒரு துக்கம். லாசருடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இறைவனுக்கு தன் விண்ணக தந்தைக்கு நன்றி கூற முடிந்தது என்றால் நம்மாலும் கூட இறைவனுக்கு நன்றி சொல்ல முடியும். நீதிமான் யோபு ஒரு செல்வந்தனாக இருந்த பொழுதும் தான் கொண்ட அந்த நம்பிக்கைக்காக எல்லாவற்றையும் இழந்தார். அவரை பற்றி பலவிதமான ஏளன பேச்சுகள் வந்த பொழுதிலும் கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுளுக்கு நன்றி என்று சொல்லினார். லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 15 நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் 10 பேரின் தொழுநோயை நீக்கிய போது ஒருவர் மாத்திரம் தன் உடலில் நோய் நீங்குவதை உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனை பார்த்து கேட்டார், 10 பேரின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? ஒருவர் தாம் செய்த செயலுக்காக நன்றி எதிர்பார்ப்பது அது ஒரு இழுக்கான ஒரு செயலாக கருதப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் இங்கே நன்றியை எதிர்பார்க்கின்றார் என்றால் அதனுடைய நோக்கம்தான் என்ன? ஆண்டவர் தான் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகின்றாரா? இல்லை. மாறாக அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற நன்றிக்கு பொருள் என்ன? அவனுடைய பொருள்
என்ன என்றால், திருப்பலி முகப்புரை பொதுக்காலம் 4. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது, அவரை புகழ்ந்துரைப்பது, அவரது நாமம் ஏற்றம் பெறாது எனினும் அவற்றால் நாம் தான் வாழ்வடைகின்றோம், மீட்படைகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் போது, நன்றி பலியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமும் நன்மையும் கிடைக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீயும் நானும் ஒரே அற்புதத்தோடு ஒரே ஆசீர்வாதத்தோடு மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்விதமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நன்றி கூற. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்தை மீட்ட இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் பாவத்திலும் சாபத்திலும் சாத்தானுடைய பிடியிலும் இருந்தபோது இறைவன் நம்மை விடுவித்தார். தன் அன்பு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை ரட்சித்தார். அந்த மீட்பு செயலுக்காக நாம் இறைவனுக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி நன்றி அப்பா என்று சொல்ல வேண்டும். இறைவனுக்கு மாத்திரமல்ல, நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசான், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் பெற்ற நன்மைக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காலத்தினால் செய்த நன்மை சிறிதானாலும் ஞானத்தின் மான பெரிது என்று வாக்குக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். திருத்தூதர் பவுலோடு இணைவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், இறைவனிடம் இடைவிடாமல் செபிப்போம், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். Gratitude is an attitude that becomes fortitude. என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.